கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2025 நவம்பர் மாத வாக்குத்தத்தமாக யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும், அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்திம் என்னும் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீயோனிலே வாசமாயிருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா, அவர் சர்வத்துக்கும் மேலான தேவனுடைய குமாரன். சீயோனிலே வாசமாயிருக்கிற மகிமையின் ராஜாவை ஆராதனை செய்யும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்திலே நாம் வாசமாயிருக்கிறோம். ஆமெனா. அந்த ராஜாதி ராஜாவை ஆராதனை செய்கிற அவருடைய ஜனங்களை அவர் எப்படி போஷிக்கிறார், நல்லா கவனிக்கணும். உலகத்தில் இன்றைக்கி எத்தனையோ ராஜ்யங்கள் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாம் ஜனங்களுக்கு நிறைய திட்டங்களை எல்லாம் வகுத்து, நல்ல திட்டங்களை எல்லாம் வகுத்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஜனங்களை நல்லா செழிப்பாக வைக்கிறாங்க. ஆனால் அது நிலைத்திருக்கிறது இல்லை. அந்த செழிப்பு எல்லா ஜனங்களுக்கும் நிரந்தரமாய் கிடைக்கிறதும் இல்லை. ஆனால் தேவாதி தேவன் சீயோனிலே வாசமாக இருக்கிற மகிமையின் ராஜாவை ஆராதனை செய்யும்படியாய், நித்திய ராஜாவை என்றென்றைக்கும் அவருடைய சமூகத்தில் அவரையே நாம் ஆராதிக்கும்படியாய் நம்மை விசேஷ விதமாய் அவர் அழைத்திருக்கிறார். ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? அந்த ராஜா நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்றால், அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும். பர்வதங்கள் எது? மலைகள் எல்லாம் திராட்சரசத்தை பொழியுமாம். அடுத்தது பர்வதங்கள் எல்லாம் பாலாய் ஓடுமாம். பர்வதம் மலை எல்லாம் ஒன்று தான். ஹர் என்கின்ற எபிரேய பதம், அப்புறம் கில்பா என்கின்ற அந்த எபிரேய பதத்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களை எப்படி அவர் ஆசீர்வதிக்கிறார். நமது ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து அவரை ஆராதிக்கும்படியாய் அவருடைய சமூகத்தில் வந்து அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அவருடைய ஜனங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்றால், பர்வதங்கள் எல்லாம் திராட்சரசத்தை பொழியக்கூடிய அளவுக்கு, அதே போல் மலைகள் எல்லாம் பாலாய் ஓடக்கூடிய அளவுக்கு, அதே போல் யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடி ஜீவ நதியாய் ஓடி ஒரு மகா செழிப்பை, ஒரு நல்ல நீர்ப்பாய்ச்சலை உண்டாக்குகிற அதே மாதிரி ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்திம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கும். நல்லா கவனிக்கணும். நம்முடைய தேவன் சகலவிதமான பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தின் தேவன். நம்முடைய தேவன் பரிபூர்ணமானவர். அவர் குறைவுகளை ஒத்துக்கொள்வது இல்லை. அவர் பரிபூர்ணமாய் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய சமூகத்தில் நாம் பரிபூர்ணமாய் நிற்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய அநாதி தீர்மானம். அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம், அந்த பரிபூர்ண செழிப்பு, அந்த பரிபூர்ண அந்த நீர்ப்பாய்ச்சல் எல்லாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அவர் வைத்து நம்முடைய குடும்பத்தில் ஒரு பரிபூர்ண செழிப்பை பெற வேண்டும் என்று உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தெரிந்து கொண்டார். இது சீயோன் எருசலேம் என்கின்ற நகரவாசிகளுக்கு நல்லாவே தெரியும். என்ன ஒரு வசனத்தை வாசிங்க. எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன், நல்லா கவனிங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்முடைய தேவன் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம பலப்பட அது மாம்சீகமான காரியத்தில் பரிபூர்ணம் அடைந்து நம்முடைய மாம்சம் மகிமை அடைந்து நம்முடைய தேவனை முகமுகமாய் நாம் சந்திப்போம் என்பதுதான் அவர் உன்னதங்களிலே
ஆவிக்குரிய சகலவிதமான ஆசீர்வாதத்தினாலும் கிறிஸ்தியேசுவுக்குள்ளாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆக நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். இயேசு ராஜாவை என்னுடைய ராஜா என்று சொல்லி ஆராதிக்கிற அவருடைய ஜனங்களை நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்றால், பர்வதங்கள் எல்லாம் திராட்சரசத்தை பொழியுமாம். பொழியும் என்று சொல்லுவது எது அப்படின்னாக்கா, வானத்திலிருந்து மழை பொழியும் இல்லையா? இப்போ ஒரு மழை சீசனில் இப்போ மழை பெய்யுதுன்னா மற்ற சீசன்லலாம் திடீர்னு கொஞ்சம் நேரம் மழை பெஞ்சு ஓய்ந்து போயிடும் இல்லையா? அப்படியெல்லாம் இல்லை. மழை காலத்தில் மழை சீசனில் எப்படி மழை நல்லா பொழியுமோ அதே போல் தேவன் திராட்சரசத்தை பொழிய செய்கிறாராம். அதே போல் மலைகள்லாம் பாலாய் ஓடுமாம். அதே மாதிரி யூதாவில் இருக்கிற ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். இந்த பிரவாகித்து ஓடுதல் என்பது யோர்தான் அறுப்பு காலத்தில் கரை புரண்டு ஓடுது அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது இல்லையா? அதே போல் இந்த பிரவாகித்து ஓடும் என்பது ஜீவநதியாய் தண்ணீர் வற்றாமல் எல்லா விதமான நிலங்களையும் செழிப்பாக்கி ஒரு பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கிறது தான் சீயோனின் ஆசீர்வாதம். சீயோன் என்பது புதிய ஏற்பாட்டு சபை. இந்த சீயோனில் இருக்கிற இயேசு ராஜா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இப்போ நல்லா கவனிங்க. இந்த திராட்சரசம் பால் என்பது எதை குறிக்குது அப்படின்னா, இஸ்ரவேலில் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தது என்ன அப்படின்னா, நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உங்களுக்கு நீங்கள் சுதந்திரத்து கொள்ளும்படிக்கு உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவேன். இந்த பாலும் தேனும் என்பது ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. இஸ்ரவேலில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அந்த விருந்து சாப்பிடுவது, அவங்களுக்கு நல்ல விருந்து பரிமாற செய்வது. அவங்களுடைய உணவில் தேவனுடைய ஆசீர்வாதம், சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் அவர்கள் உள்ளங்கள் நல்லா தேற்றப்பட்டு அதை மாம்சீக ரீதியாக அதை அனுபவிப்பார்கள். அப்போ இஸ்ரவேலில் நல்ல விருந்து சாப்பிட்டுட்டு, நல்லா கவனிங்க, நல்ல விருந்து சாப்பிட்டுட்டு, நல்ல அப்பம், நல்ல மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி, அப்புறம் இன்னும் நல்ல அநேக பழங்கள், நல்ல விதவிதமான டிஷ் அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு கடைசியாக அவங்க என்ன செய்வாங்கன்னா, லிக்யூடாக நீர் ஆகாரத்தை இதை ரொம்ப முக்கியமாக ஸ்பெஷல் பண்ணுவாங்க. அது எதுன்னு சொன்னாக்கா, இந்த திராட்சை ரசத்தையும் பாலையும் தான் கடைசியாக பரிமாற சொல்லி கொடுத்து அவங்கள என்ன செய்வாங்கன்னா பூர்த்தி செய்வாங்க, பூரணப்படுத்துவாங்க. அதில் திராட்சை ரசமும் பாலும் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். ஏன்னா பால் இருந்து வெண்ணெய் எடுப்பாங்க. ஆனால் திராட்சை ரசம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹை குவாலிட்டி திராட்சை ரசமாக இருக்கும். இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல டைரெக்டாக பர்வதங்கள் திராட்சை ரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும் அப்படின்னு கர்த்தர் இங்கே வாக்குத்தத்தம் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் சீயோனிலே வாசமாக இருக்கிறேன், நான் இஸ்ரவேல் எருசலேம் என்கின்ற அந்த மகிமைக்குள்ளே வாசமாக இருக்கிறேன். என் ஜனங்கள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாங்க அப்படின்னா பரிசுத்தராக இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? பரிசுத்தராக இருக்கிறார்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறான். அவன் மேலே இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. அப்போது இந்த பாக்கியவான் என்பது என்னவென்று சொன்னால் மனமகிழ்ச்சி என்று நாம் பார்த்தோம். அது மனமகிழ்ச்சி, அது பேரின்பம். தேவாதி தேவனுடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்த்து சிற்றின்பத்தை எல்லாம் ஜெயங்கொண்டு பேரின்பம் ஆகிய நம்முடைய சர்வ வல்லமையில் தேவனுக்குள்ளே மனமகிழ்ச்சியாக இருக்கிற அந்த பாக்கியம், அது தூதாயும் பழம் வாசனை வீசி தம்முடைய மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. ஆனால் பரிசுத்தம் என்கின்ற இந்த காரியத்துக்குள்ளே வரும்போது, ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ தேவ சமூகத்தில் நிற்கிற நாம் பரிசுத்தம் என்ற அனுபவத்துக்குள்ளே வருகிறோம். எபிரேயர் 12:24 வாசிக்கும் போது வாசிப்பாங்களா அந்த வசனத்தை? எபிரேயர் 12:24 வேகமா. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் இல்லம்மா, 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். எப்படி இருக்கணுமா?
பரிசுத்தம் உள்ளவங்களா இருக்க நாடுங்கள். அப்புறம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஆமென் சொல்லாமா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அப்போ என் ஜனங்கள் பரிசுத்தம் ஆயிட்டாங்க அப்படின்னா என்னுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமென் சொல்லுவோமா? என் ஜனங்கள் பரிசுத்தமா இருக்கிறாங்க, எருசலேம் பரிசுத்தமா இருக்கும். ஆமென். இப்ப வாசி பார்க்கலாம். யோவேல் 3:17. என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நான் என்று சீயோனின் ராஜாவாகிய ஜெயங்கொண்ட இயேசு ராஜா சொல்லுகிறார். என்னுடைய பரிசுத்த பர்வதம் என்று அவர் தம்முடைய ஜனங்களை மீட்டெடுத்து அவர் ஜெயங்கொண்டு நம்மை ஆளுகை செய்யும்படியாய் அவர் சீயோனிலே வாசமாயிருக்கிறார், வாழுகிறார். இந்த ஜீவவாசல் ஜெபவீடு என்கின்ற இந்த சீயோனிலே நமது சீயோனின் ராஜாவாகிய இயேசு ராஜா இங்கே வாசமா இருக்கிறார். இந்த ராஜாவை நாம் ஆளுகை செய்கிறோம். அவருடைய சமூகத்தில் இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாம்? வாசிங்க தொடர்ந்து. என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமா இருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்போது அறிந்து கொள்வீர்கள். அப்போது எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும். அல்லேலூயா. எருசலேம் எப்படி இருக்குமா? பரிசுத்தமாயிருக்கும். அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. இனி சத்துரு உன்னை தொட முடியாது. கரங்கள் திராமன் சொல்லாமா? என் ஜனங்க பரிசுத்தமாயிட்டாங்க. சோதனை வேதனை வியாதி அப்புறம் பலவீனங்கள் இப்படி அநேக காரியங்களினாலே நீங்கள் கஷ்டப்பட்டது போதும். ஏன்னா என் ஜனங்கள் பரிசுத்தமாயிட்டாங்க. நான் சீயோனின் ராஜா என்பதை அறிந்து கொண்டார்கள். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே நான் வாசமா இருக்கிறேன். நீங்கள் என்னை ஆராதிக்கும்படியாய் என்னுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாய் என்னுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் வந்திருக்கிறீர்கள். அதனால உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, இஸ்ரவேலிலே அவருடைய வாழ்க்கையில் 3 வேளை ஆகாரம் எப்படி இருக்கும்னு சொன்னாவே இப்படி தான் இருக்கும். அவர்களுடைய முடிவில் இந்த திராட்சரசம் பரிமாறப்படுவது தான் பயங்கர ஸ்பெஷாலிட்டி. ஏனென்றால் திராட்சரசம் என்ன பண்ணுன்னா அது மனதை குளிர செய்யும், அது மனதை களிப்பாக்கும், அது உள்ளத்தை உற்சாகப்பட செய்யும். யார் யாருடைய வாழ்க்கையில் சீயோனின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த திராட்சரசமும் பாலும் ரெண்டும் சேர்ந்து ஒரு பரிபூர்ணமாக அவருடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும். யூதாவின் ஆறுகள் பிரவாகித்து ஓடும். அந்த ஆறுகள் எல்லாம் போயிட்டு எல்லா இடங்களையும் செழிப்பாக்கி வறட்சி என்கின்ற எந்த ஒரு காரியமே இனி சீயோனில் இருக்கிற ஜனங்களுக்கு நடப்பதே இல்லை. ஆமென் சொல்லாமா? ஏன்னா உன்னுடைய ஆறுகள் எல்லா இடத்திலும் பிரவாகித்து ஓடும். எந்தெந்த இடத்துலலாம் வருமானம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பை உண்டாக்கணும்னு நினச்சி ஓடுறோமோ அங்கே எல்லாம் ஏதோ ஒரு வறட்சி என்றதை போல நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இனி எந்த இடத்துல வறட்சி இல்லை, உங்கள் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? அப்படிப்பட்டதான மகிமை. இதுதான் சீயோனின் ஆசீர்வாதம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய தேவன் இந்த உலகத்தில் நம்மை பரிபூர்ணமான ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்த அவர் சித்தமுடையவராக இருக்கிறார். ஆக இந்த பாலும் தேனும் என்கின்ற இந்த மகிமைக்குள்ளே வரும்போது இந்த திராட்சரசமும் இந்த பாலும் ஒன்று சேர்ந்து ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா 55:1. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க, நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா, நான் சொல்கிறேனே, நல்ல விருந்து செய்வாங்க. நல்ல விருந்து செஞ்சுட்டு அது நல்லா ஜீரணிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த திராட்சரசம், அதுவும் சாதாரண திராட்சரசம் அல்ல, மலையில் பயிரிடுகிற திராட்சை. பொதுவாக வந்து பள்ளத்தாக்கிலையும் திராட்சரசத்தை பயிரிடுவாங்க, திராட்சையை பயிரிடுவாங்க. ஆனால் அதிகமாய் உயர்குல நற்குல
நல்ல ஹை குவாலிட்டி நல்ல உயர்ந்த ரக திராட்சை எடுத்துன்னு போய் எங்கே பயிரிடுவாங்க அப்படின்னா மலையில் பயிரிடுவார்கள். எங்கே பயிரிடுவாங்க? மலையில் பயிரிடுவார்கள். அப்போ பர்வதங்கள் எல்லாம் திராட்சை ரசத்தை பொழியும் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தில் ஒரு பரிபூரணமான ஒரு பூர்த்தியான ஒரு பூரணமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அப்போ நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்கிட்ட வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் பணம் இல்லாமல், ஏனென்றால் நான் சீயோனின் ராஜாவாக இருக்கிறேன், என்னுடைய ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், இந்த திராட்சரசமும் பாலும் நீங்கள் குடியுங்கள். யாருடைய வாழ்க்கையில் சீயோனின் ராஜா இருக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமான வறட்சியே காணாமல் ஒரு நல்ல ஒரு மகிமையான விருந்தை தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த விருந்து என்று சொல்லுவது தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய பரிபூரணம். ஏன்னா அந்த விருந்து என்பது குடும்பத்தோட கணவன் மனைவி பிள்ளைகள் அந்த வீட்டில் இருக்கிற பெற்றார் எல்லாருமே மனமகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு நேரம். அதிலேயே விசேஷமாக பார்த்தீங்கன்னா இந்த திராட்சரசமும் பாலும் என்பது நமது சியோனின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து ஜெயங்கொண்டு அவருடைய மணவாட்டியாகிய சபைக்கு கொடுத்திருக்கிற ஒரு மாபெரும் ஆசீர்வாதம். உன்னத பாட்டின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உன்னத பாட்டு 5:1 வாசிங்களேன். என் சகோதரியே, என் சகோதரியே, என் மணவாளியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன், நான் என் தோட்டத்தில் வந்தேன். அதாவது என் சபையில் நான் வந்தேன். என் வெள்ளை போலத்தையும் என் கந்தவர்க்கங்களையும் சேர்த்தேன். நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டேன். என் வெள்ளை போலம் என் கந்தவர்க்கங்கள் என்று சொல்லுவது நான் அடக்கம் பண்ணப்பட்டேன். என் தேன் கூட்டை என் தேனோடே புசித்தேன். என் திராட்சை ரசத்தை, நல்லா கவனிங்க, என் திராட்சை ரசத்தை என் பாலோடே குடித்தேன். இது பரிபூர்ணமான உன்னதத்தில் இருக்கிற சகலவிதமான ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் தான் சியோனின் ராஜாவாகிய நமது ராஜா நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு மகிமை. அப்போ அந்த 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 விருந்தில் என்ன பரிமாறுவார்கள் என்றால் இந்த நல்ல ஹை குவாலிட்டி நல்ல உயர் ரக இந்த திராட்சரசம். ஏன்னா திராட்சரசம் நம்முடைய மனதை மகிழ்ச்சியாக்கும். 104ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, வாசிங்க 104:15. மனுஷருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசம். இந்த திராட்சரசம் இருதயத்தை என்ன ஆக்கும்? மகிழ்ச்சியாக்கும். என்ன ஆக்கும்? மகிழ்ச்சியாக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த திராட்சரசமும் பாலும் தேவன் அனுமதிக்கிறார், அதை கொடுக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, உன் விருந்து அவ்வளவு ஆசீர்வாதமாய் அவ்வளவு மனமகிழ்ச்சியை கொடுத்து எப்பொழுதுமே ஒரு செழிப்புள்ள அந்த காலத்துக்குள்ளே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லி தேவன் இங்கே சொல்லுகிறார். அதே மாதிரி 7வது அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் திருப்பி கொள்ளுங்க. இந்த பால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது? 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 7ஆம் அதிகாரம். அக்காலத்தில் ஒருவன் ஒரு இளம் பசுவையும் 2 ஆடுகளையும் வளர்த்தால் அவைகள் பூரணமாய் பால் கறக்கிறபடியினால் அவைகள் பூரணம், நான் மறுபடியும் சொல்றேன், பூர்த்தியாய் குடியுங்கள். நல்லா கவனிங்க, எப்படி குடியுங்க? பூர்த்தியாய் குடியுங்கள். என் சிநேகிதரே, அந்த வசந்தம் ஃபுல்லாக வாசிக்கல, அதை வாசிக்க போகலாம். மறுபடியும் அங்கே அந்த வாசித்துட்டு இங்கே வரலாம். மறுபடியும் உன்னத பாட்டு அந்த 5:1 வாசிக்க பார்க்கலாம். சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளை போலத்தையும் என் கந்தவர்க்கங்களையும் சேர்த்தேன், என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன், என் திராட்சை ரசத்தை என் பாலோடு குடித்தேன். சிநேகிதரே புசியுங்கள், சிநேகிதரே புசியுங்கள், பிரியமானவர்களே பிரியமானவர்களே குடியுங்கள், குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். இந்த பூரணமான ஆசீர்வாதம், பூரணமான மனமகிழ்ச்சி, ஹல்லேலூயா, எந்த ஒரு குறைவும் இல்லாமல் பரிபூரணமாய் கொடுப்பது தான் இந்த திராட்சரசமும் பாலும். அதை தான் இங்கே ஏசாயா 7ஆம் அதிகாரத்தில் அவைகள் பூரணமாய் பால் கறக்கிறது. வாசிங்க தொடர்ந்து. ஏசாயா 7:21-22. அக்காலத்தில் ஒருவன் ஒரு இளம் பசுவையும் 2 ஆடுகளையும் வளர்த்தால் அவைகள் பூரணமாய் பால் கறக்கிறபடியினால் வெண்ணெயை சாப்பிடுவான். அல்லேலூயா. இந்த வெண்ணெயை சாப்பிடுகிற அனுபவமும்
இந்த திராட்சரசமும் சேர்ந்து வருகிற அனுபவம் தான் சீயோனின் ராஜாவுடைய ஆளுகை. சீயோனின் ராஜாவாகிய இயேசு ராஜாவுடைய ஆளுகையின் கீழ் வந்திருக்கிற ஜனங்களே, உங்களுடைய பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், உங்களுடைய மலைகள் எல்லாம் பாலாய் ஓடும், அதில் வெண்ணெய் அங்கே பரிபூரணமாக இருக்கும், பூர்த்தியாய் குடியுங்கள், உங்களுடைய மனம் மகிழ, உங்களுடைய மனம் கம்பீரமாக இருக்க. இந்த திராட்சரசத்தை குடிக்கும் போது நம்முடைய இருதயத்துக்குள் ஒரு கம்பீரம், ஒரு பராக்கிரமசாலியை போல உணர்கிற ஒரு உணர்வை தேவன் நமக்கு கொடுக்கிறார். 78ஆம் சங்கீதத்தில் 65ஆம் வசனத்தை வாசிங்களேன். 78:65 வேகமா வாசிங்க. சங்கீதம். அப்பொழுது ஆண்டவர் நித்திரை தெளிந்தவனை போலவும் திராட்சரசத்தால் கம்பீரிக்கிற பராக்கிரமசாலியை போலவும். ஆமென். ஆக இந்த திராட்சரசத்தை குடித்து இந்த பாலை உண்டு நாம் என்ன செய்வோம் அப்படின்னாக்கா, அங்கே ஒரு பரிபூரணத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் நாம் இருக்கிறோம் என்பதற்கான ஒரு அடையாளம் எது என்று சொன்னால், அந்த உயர்ரக மனமகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய அல்லது நமக்குள்ள ஒரு கம்பீரத்தை கொடுக்கக்கூடிய அந்த திராட்சரசத்தை குடிப்போம் பாருங்க, அதில் தான் ஒரு பெரிய மகிமை இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்தர் புத்தகத்தில் பார்க்கும்போது ராஜாவாகி அகாஸ்வேருக்கு விருந்து வச்சுட்டு வேற ஒன்றுமே சொல்லியிருக்காது. நல்லா கவனிக்கணும். அந்த விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது அப்போ அதோட கான்செப்ட் என்னன்னா, அந்த பரிபூரணத்தை அவள் வெளிப்படுத்துகிறார்கள். அந்த வசந்த வாசிங்க பார்க்கலாம். எஸ்தரின் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 1-2 வசந்த வாசிங்களேன். ராஜத்தியாகி எஸ்தருடனே விருந்துண்ண. நல்லா கவனிங்க. அங்கே விருந்து இருக்கிறது. ஆனால் எது அந்த விருந்தினுடைய பரிபூரணம், அந்த விருந்தினுடைய ஆசீர்வாதம், அந்த விருந்தினுடைய அந்த கம்பீரம், அந்த விருந்தினுடைய மனமகிழ்ச்சி, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பரிபூர்ணம் என்ன அப்படின்னாக்கா, திராட்சரசம் பரிமாறப்படுவதுதான். தொடர்ந்து வாசிங்க. ராஜாத்தியாகிய எஸ்தருடனே விருந்து உண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே. ஏன் அப்ப கூப்பிடுறாரு? ஏன் அப்ப கேள்வி கேட்கிறாரு? நல்லா கவனிங்க. சீயோனின் ராஜாவாகிய நமது ராஜா நம்மை ஆளுகை செய்கிறார். மணவாட்டிக்காக தாம் ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்ட மணவாட்டிக்காக திராட்சரசமும் பாலும் குடியுங்கள் என்று கொடுக்கிறார். இந்த திராட்சரசமும் பாலும் என்பது ராஜா எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியாய் கம்பீரிக்கிறார் என்பதனுடைய அர்த்தம். அப்போ இந்த திராட்சரசத்தை பரிமாறும் போது ராஜா தம்முடைய இருதயத்திலே கம்பீரமாய் ராஜாத்தியை பார்த்து கேட்கிறார், உன் வேண்டுதல் என்னவென்று சொல்லி. ஆமெனா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு இன்னைக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்முடைய பர்வதங்கள் எல்லாம் திராட்சரசத்தை பொழியும், நம்முடைய மலைகள் எல்லாம் பாலாய் ஓடும் என்றால் உன் விருந்து அவ்வளவு மகிமையாக இருக்கும். ஆமெனா. நம்முடைய இதுதான் சீயோனின் ஆசீர்வாதம். இயேசு ராஜா நமக்கு சிலுவையில் சம்பாதித்து கொடுத்த அந்த மகிமையின் ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் இந்த திராட்சரசமும் பாலும் தான். இதுதான் தேவனுடைய பரிசுத்த ஜனங்கள் அனுபவிக்கிற மகிமை. யாருடைய வீட்டுக்குள்ள இந்த சீயோனின் ராஜா இருக்கிறாரோ, அவரை நோக்கி பார்க்கிற அந்த பரிசுத்தம் இருக்கிறதோ, அவருடைய வாழ்க்கையில் இந்த பாலும் திராட்சரசமும் கலந்தே இருக்கும். ஆபிரகாம் மம்ரேயின் சமபூமியிலே அவர் காத்து கொண்டிருந்த வேளையில் இங்கே எஸ்தர் ராஜாத்தி தம்முடைய மணவாளனாகிய அகாஸ்வேருவுக்கு திராட்சரசத்தை பரிமாறுகிறார். மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாம் குடியிருந்த அந்த நாட்களிலே அங்கே நமது கர்த்தர் ஆபிரகாமை சந்திக்கும்படி வருகிறார். ஆபிரகாமை சந்திக்கும்படி வந்த கர்த்தரை நோக்கி பார்த்து ஆபிரகாம் ஓடி தரை மட்டும் குனிந்து வணங்கி, ஐயா, அடியேன் வீடு வரைக்கும் வருவதற்கு நீங்கள் நான் எம்மாத்திரம், நீங்கள் இதற்காகவே புறப்பட்டு வந்தீர்கள், கொஞ்சம் நேரம் நீங்கள் இப்படியே இந்த மரத்தை நேரில் கொஞ்சம் சாய்ந்து கொண்டிருங்க, நான் போய் உங்களுக்கு கொஞ்சம் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொண்டு வரேன்னு சொல்லி ஓடி அங்கே வெண்ணெயை கொண்டு வருவார், பாலை கொண்டு வருவார். கரவத்திராமன் சொல்லாமா? இந்த வெண்ணையும் பாலையும் கொண்டு வருவது, இந்த திராட்சரசத்தை கொண்டு வருவது என்பது பரிபூர்ணமான சீயோனின் ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுவோமே. பரிசுத்தமுடையவர்களுடைய வீடுகளிலே
சபையிலே தேவனை ஆராதிக்கிறவருடைய வீடுகளிலே இந்த வெண்ணையும் பாலும் இந்த திராட்சரசமும் என்றென்றைக்கும் செழிப்பை கொடுக்கும். 18ஆம் அதிகாரம் ஆதிகாம புத்தகம், அந்த வசந்த வாசிங்க பார்க்கலாம். 18வது அதிகாரத்தில் ஆதிகாம புத்தகத்தில் அங்கே நான் கொஞ்சம் அவர் சொல்லிட்டு போறாரு பாருங்க. ஆபிரகாம் சொல்லுவார் இல்லையா, 3ஆம் வசந்த வாசிங்க பார்க்கலாம். 3ஆம் வசனம், ஆண்டவரே உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்பட. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க போல. எதை திடப்பட? உங்கள் இருதயம் திடப்பட, உங்கள் இருதயம் தேற்றப்பட நான் உங்களுக்கு திராட்சரசத்தையும் பாலையும் கொண்டு வருவேன். அங்கே பால் என்றாலே திராட்சரசம் அங்கே உள்ள கலந்தது தான் அர்த்தம். அதே மாதிரி திராட்சரசம் என்றால் திராட்சரசத்தோடு பால் கலந்திருக்கிறது. ஏனென்றால் உன்னதப்பட்ட 5:1 நம்ம வாசித்தோம், என் திராட்சரசத்தை என் பாலோடு குடித்தேன், சிநேகிதரே புசியுங்கள், சிநேகிதரே பூர்த்தியாய் குடியுங்கள் என்று பார்த்தோம். இந்த பூர்த்தி, இந்த பூரணமான இந்த ஆசீர்வாதம் அவர் இங்கே சொல்றார், உங்கள் இருதயத்தை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியில் போகலாம். ஆக அங்க ஒரு விருந்தை செய்கிறார். அந்த விருந்தினுடைய பரிபூர்ணம் தான் இந்த திராட்சரசமும் பாலும் வெண்ணையும். தொடர்ந்து வாசிக்கும் போது, இதற்காகவே அடியேனிடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நீர் சொன்னபடி எல்லாம் கவனிங்க. எதுக்கு வந்தீங்க? எல்லாம் கவனிங்க. சியோனிலே வாசமாக இருக்கிற நம்முடைய வீடு என்னன்னைக்குமே விருந்து செய்கிற வீடாக இருக்க வேண்டும். ஆமென். நல்லா கவனிங்க. நம்முடைய குடும்பத்தில் திராட்சரசமும் பாலும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த திராட்சரசம் பால் என்பது நம்முடைய குடும்பத்தில் நம்மோட விருந்துண்ண வருகிற ஒவ்வொருவருக்கும் இருதயத்தை திடப்படுத்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய, யார் வந்தாலும் வீட்டில் இந்த விருந்தை கொடுங்க. ஆபிரகாமுடைய மார்க்கம் என்ன தெரியுமா? என் வீட்டுக்கு நீங்கள் சும்மா வரல, இதற்காக தான் வந்திருக்கிறீங்க. எதுக்கு வந்திருக்கிறீங்க? என் வீட்டில் விருந்து சாப்பிட. ஆமேனா? நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என் தேவன் சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் உன்னதங்களிலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளை. அங்கே ஆபிரகாமுடைய கூற்று என்ன? இதற்காகவே வந்தீர்கள். அப்போ சியோனிலே வாசமாயிருக்கிற நான், கர்த்தர் சொல்றாரு, எருசலேம் பரிசுத்தமா இருக்கும், இனி சத்துரு யாருமே உங்களை தொடவே முடியாது, உங்களுக்கு போராட்டம்னு இனிமே எதுவுமே கிடையாது. எல்லா சத்துருவையும் தேவன் ஒழித்து விட்டார். சியோனின் ராஜாவை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறீர்கள். அப்போ உடனே அங்கே ஒரு என்ன சொல்ற, இதற்காகத்தான் நீங்கள் வந்தீர்கள் என்பதுதான் ரகசியம். இதற்காகத்தான் நீங்கள் வந்தீங்க. எங்களோடு விருந்துண்டு உங்கள் இருதயம் தேற்றப்படும்படியாய் இதற்காகத்தான் நீங்கள் வந்தீங்க. இது நல்ல ஆபிரகாம் புரிந்து கொண்டார். உடனே அவர் ஓடி போய், அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாரானிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றார். புரியுதா? விருந்தெல்லாம் ஓகே. அப்புறம் ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில் கொடுத்தான். அவன் அதை சீக்கிரமாய் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணையும் பாலையும் சமைத்த கன்றையும் எடுத்து அவர்கள் முன்பாக வைத்து. நல்லா கவனிங்க. இந்த வெண்ணெயில எப்ப சாப்பிடுவாங்க? அங்க அப்பத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த இளம் கன்று நல்லா அந்த மாட்டு கறியில வச்சு இந்த அப்பத்தெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக சாப்பிட்டுட்டு, அங்கே இந்த வெண்ணையும் பாலையும் வச்சு, அதுவும் அந்த பால் எப்படி இருக்கும்? கொழுமையாய். அப்படிப்பட்டதான அந்த கொழுமை, அந்த மனதுக்குள்ள அந்த ஒரு ஆறுதல், ஒரு திடம், ஒரு இளைப்பாறுதல். ஆக இந்த வெண்ணெய் என்பது எதை காண்பிக்கிறது? இந்த பால் என்பது எதை காண்பிக்கிறது என்றால், என்னுடைய செழிப்பு, என்னுடைய சியோனின் ஆசீர்வாதம், என் ராஜா என்னை ஆசீர்வதித்திருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய அளவுப்படி. இதுதான் சியோனில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய ஆசீர்வாதம். அங்கே யூதாவில் இருக்கக்கூடிய ஆறுகள் அது பிரவாகித்து ஓடும். அது பிரவாகித்து ஓடி அங்கே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீர் பாய்ச்சலாக்கும். அதே மாதிரி ஒரு ஊற்று அது தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வந்து அது சித்தீமின் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக்கும்.
அந்த ஊற்று தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த சித்தீமின் பள்ளத்தாக்கு என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்தபோது அங்கே மோவாபினுடைய அந்த சமவெளி இருக்கும்போது இந்த சித்தீமில் தான் இந்த மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்பவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழி தப்பி போக செய்தான். அப்படிப்பட்டதான அந்த பொல்லாத காலத்திலையும் கூட அந்த சித்தீம் பள்ளத்தாக்கையும் கூட நீர் பாய்ச்சலாக்கி பாவமே இல்லாத ஒரு பரிபூர்ணமான சந்ததியை உருவாக்கி தருவேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தினுடைய பரிபூர்ணம் என்னவென்று சொன்னால், பாவம் என்கின்ற ஒரு காரியம் உலகத்தில் தேவ சபையில் எந்த இடத்துலையுமே உள்ள என்ட்ரே ஆக முடியாது. காரணம், உங்களுடைய பர்வதத்தில் திராட்சை ரசத்தை நான் கொடுக்கிறேன். அந்த பர்வதத்தில் இருக்கிற திராட்சை ரசம் இந்த உயர்குல திராட்சை ரசம். அதை குடிக்கும் போதே அவர்களுடைய மனதெல்லாம் திடப்பட்டு, உனக்கு என்ன வேண்டும், என் மனதார உனக்கு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே ஒரு மகிமையை கொண்டு வரும். நல்ல கவனிங்க, இந்த திராட்சை ரசம் பரிமாறப்படுவது தான் பரிபூர்ணத்தை காண்பிக்கிறது. அதுதான் சீயோனின் ஆசீர்வாதம், அதுதான் சீயோனுக்கு அடையாளம். இயேசு ராஜா அவர் ஊழியம் செய்த நாட்களிலே திருமணத்துக்கு அழைக்கப்பட்டார். கலிலேயா உள்ள கானா ஊரிலே திருமணத்துக்கு அழைக்கப்பட்டார். அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டது. அங்கே ஓடி போய் அங்கே அன்னை மரியாள் இயேசு ராஜா கிட்ட போய் அவங்க அந்த அந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க, திராட்சை ரசம் இல்லைன்னுவாங்க. ஐயோங்க, திராட்சை ரசம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? அது சியோனுக்கு, அது இயேசு ராஜாவுடைய தேவாதி தேவனுடைய ஆளுகைக்கு அது அடையாளம் இல்லையே. வந்த ஜனங்கள் எல்லாரும் நல்ல திருப்தியாய் விருந்துண்டு அங்கே திராட்சை ரசம் அல்லவா குடிக்க வேண்டும், அங்கே பால் அல்லவா குடிக்க வேண்டும். ஆமென் சொல்லாமா? தேவன் இங்கே அந்த குறைவு இல்லாதபடிக்கு ஒரு பரிபூர்ணத்தை கொடுப்பேன் என்பதுதான் அந்த பர்வதங்கள் எல்லாம் திராட்சை ரசத்தை பொழியும் என்று சொல்லி சியோனில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த அம்மா சொல்லுவாங்க, திராட்சை, அந்த வசனத்தை வாசிங்க, 2வது அதிகாரம் யோவான் சுவிசேஷத்தில் 1 வாசிங்க பார்க்கலாம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். நல்லா கவனிங்க, இது பயங்கரமான ரகசியம். இது மரியாள் போயிட்டு சொல்றாங்க, ஐயா திராட்சை ரசம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த திருமணத்தில் இந்த வந்திருக்கிற இந்த ஜனங்களுக்கு விருந்து பூர்ணப்படவில்லை. அந்த திராட்சை ரசத்தை அவர்கள் குடிக்கும் போது தான் அங்கே பரிபூர்ணமே இருக்கிறது. அந்த பாலோட சேர்த்து அந்த திராட்சை ரசத்தை குடிப்பது தான் அந்த பரிபூர்ணம் இருக்கிறது. அப்போ இவங்க போய் சொல்றாங்க, திராட்சை ரசம் இல்லை. புரிஞ்சு போச்சு அர்த்தம்? ஆமென் சொல்லாமா? அவருடைய பரிபூர்ணமான விருந்தினுடைய அந்த பூர்த்தியே எதில் இருக்குது அப்படின்னா, அந்த பாலோடு அந்த திராட்சை ரசத்தை குடிக்கிற அந்த மகிமையில் தான் இருக்கிறது. உடனே இயேசு சொல்றாரு, அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்போது மொண்டு பந்தி விசாரிப்பு காலத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, ஆமென் சொல்லாமா? இப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்துல கர்த்தர் அங்க இல்லை. என்ன இல்லை? திராட்சை ரசம் இல்லை. ஆனால் சியோனின் ராஜா அங்க இருக்கிறார். ஆமேனா? சியோனின் ராஜா அங்க இருந்தார்னாவே நம்முடைய விருந்து பரிபூர்ண விருந்தாக இருக்கும். ஆக இந்த திராட்சை ரசமும் இந்த பாலும் என்பது நம்முடைய குடும்பத்தில் தேவன் கொடுத்திருக்கிற பரிபூர்ண ஆசீர்வாதம். ஒரு குறைவும் இல்லாமல், சத்துரு நம்மை தொட முடியாம
நாம் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்று தேவனுடைய சமூகத்தில் நான் சீயோனில் தான் இருக்கிறேன் என்பதற்கான அடையாளம் தான் இந்த பாலும் இந்த திராட்சரசமும், இந்த பர்வதங்களும் இந்த மலைகளும் இந்த ஆறுகளும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பது தான் சீயோனினுடைய அடையாளம். தேவ சமூகத்தில் சீயோனின் ராஜாவை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற நாம் திராட்சரசம் அங்கே இல்லைன்னு சொல்லும்போது வெறும் தண்ணீராக இருந்தாலும் அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற பண்ணி அதில் எந்த ஒரு ருசியும் குறையாம உயர்க்குள்ள திராட்சரசம். ஏன்னா இந்த திருமணத்தில் இந்த பந்தியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய மனதும் திடப்படும்படியாய் நல்ல திராட்சரசத்தை முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ருசி குறைந்த அதில் தண்ணீர் நிறைய கலப்படம்லாம் கலந்து கொடுக்குற அந்த திராட்சரசத்தை கொடுப்பாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தது எப்படின்னா, இவர் கொடுத்த இந்த அற்புதத்தின் மூலமாய் விளைந்த இந்த திராட்சரசம் அந்த பர்வதத்திலே இருக்கக்கூடிய அந்த உயர்குல திராட்சரசத்தினுடைய அந்த டேஸ்ட்டை சீயோனின் ராஜா கொடுத்தார். ஏன்னா ஆபிரகாமுடைய வீட்டுக்குள்ள அந்த சீயோனின் ராஜாவை ஆராதிக்கிற அந்த தூதி இருந்தபடினாலே அந்த பாலும் எண்ணெயும் கொடுத்து அங்கே போஷிக்கிற அந்த பராமரிப்பு ஆபிரகாமுக்குள்ளே இருந்தது. சீயோனின் ராஜாவை இந்த திருமண வீட்டார் அழைத்தார்கள். சீயோனின் ராஜா வந்தார். அங்கே ஏதோ ஒரு குறைதான். ஆனால் சீயோனின் ராஜா வந்து விட்டாரே, ஆனால் அங்கே உயர்குல திராட்சரசத்தினுடைய மகிமை அங்கே இருக்கும். இதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இனி ஒரு குறையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. ஆமேனா? இந்த திராட்சரசத்தினுடைய பரிபூரணமும் இந்த பாலினுடைய பரிபூரணமும் இந்த பிரவாகித்து ஓடுகிற இந்த ஆற்றினுடைய பரிபூரணமும் இது சித்திமினுடைய பள்ளத்தாக்கை எல்லாவற்றையும் நீர் பாய்ச்சலாக்குகிற சித்திமின் பள்ளத்தாக்கு தெரியுதா இல்லையா? அதுக்குள்ளே போக நான் விரும்பலை. அந்த சித்திமினுடைய பள்ளத்தாக்கில் தான் இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். அங்கே தான் ஒரு பெரிய துக்கத்தை அங்கே சத்துரு பிலேயாமினுடைய அந்த வஞ்சகத்தின் மூலமாய் இஸ்ரவேலிலே அநேகர் அங்கே மடிந்தார்கள். ஏறக்குறைய 24,000 பேர் அந்த இடத்துலையே மடிகிற அந்த ஒரு பொல்லாப்பை அங்கே சத்துரு செய்தான். கர்த்தர் சொல்றார், அப்படிப்பட்ட பாவங்களும் இனி இல்லாதபடிக்கு அந்த சித்திமின் பள்ளத்தாக்கையும் நீர்ப்பாய்ச்சலாக மாற்றுகிற என் கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலயத்திலிருந்து எழும்பி வந்து எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்துவார். இப்போ கர்த்தர் எப்படி கொடுக்கிறார்னா, ருசி உள்ள அந்த உயர்ராக அந்த பர்வதங்கள் உன்னுடைய திராட்சரசத்தை பொழியும், அந்த மலைகள் பாலாய் ஓடும் என்று சொல்லுகிறார். இப்போ இங்கே இந்த திராட்சரசத்தை கொடுக்கும்போது அங்கே என்ன நடந்தது வாசிங்க பார்க்கலாம். 10ஆம் வசனத்தில், எந்த மனுஷனும் முன்பு எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசம், அந்த நல்ல திராட்சரசம் தான் பர்வதத்திலிருந்து எடுக்கக்கூடிய திராட்சரசங்கள். ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு, ஜனங்கள் திருப்தி, இந்த திருப்திக்காகத்தான் திராட்சரசம் பரிமாறப்படுகிறது. சீயோனிலே ஆராதிக்கிற ஜனமே, நீங்கள் திருப்தியாக இருப்பீர்கள் என்பதுதான் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்கள். ஆமென். இந்த திருப்திக்காகத்தான் இவன் எவ்வளோ பெரிய திருப்தியாக இருக்கிறான். விருந்து உண்ணப்பட்ட இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட திருப்தியில், எப்படிப்பட்ட மன மகிழ்ச்சியில், எப்படிப்பட்ட கம்பீரத்தில் இருக்கிறீர்கள் என்பதனுடைய அடையாளம் தான் இந்த திராட்சரசம். இவங்க கேட்குறாங்க, ஏன்னா இஸ்ரவேலுடைய வழக்கமே அதுதான். நல்லா திருப்தி அடைஞ்சிட்டு, நல்ல விருந்தில் நல்ல திருப்தி அடைஞ்சிட்டு கடைசியாக இந்த திராட்சரசத்தையும் பாலையும் கொடுக்கும்போது அவங்க மனசுக்குள்ளே வரும் பாருங்க ஒரு கம்பீரம். அந்த கம்பீரமும் அந்த செழிப்பும் அந்த திருப்தியும் தான் இஸ்ரவேலில் சீயோனில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த நல்ல ரசம், அந்த உயர்குல திராட்சரசம், அந்த வெண்ணெய் இருக்கக்கூடிய அந்த பால் என் ஜனங்களுக்கு என்னன்னைக்கு இருக்கும் அப்படின்னா அந்த விருந்து எவ்வளவு திருப்தியாக இருக்கும் பார்த்துங்க. அந்த விருந்து எவ்வளவு பெரிய மனமகிழ்ச்சியாக இருக்கும் பார்த்துங்க. அந்த விருந்தினுடைய திருப்தியே எதில் வந்து ஃபினிஷ் ஆகும் அப்படின்னா அந்த திராட்சரசமும் பாலும் அதை ஜனங்களுக்கு கொடுத்து திருப்திப்படுத்துகிற அந்த மகிமையில் தான் இருக்கிறது. அதனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சீயோனின் ராஜாவாக இருக்கிறதுனால என் ஜனங்க பரிசுத்தம் ஆயிட்டாங்க. ஆமேனா?
என் ஜனங்க பரிசுத்தமாயிட்டாங்க, என் ஜனங்களுக்கு இனி சத்துருவே இல்லை, அவர்களுக்கு நான் எப்பொழுதுமே இப்படிப்பட்டதான ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்து திராட்சரசமும் பாலும் ஓடக்கூடிய அந்த பர்வதமாய் நான் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். பரலோக பரமபிதாவே, உங்கள் பேரன்புக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.